பிரார்த்தனை பண்ணணுன்றதுக்காக அவங்க பெர்ரி ஃப்ரூட்ட தண்ணியில போட்டு அத காய்ச்சி அந்த தண்ணிய குடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணிய விற்பனை பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அந்த தண்ணிய நெறைய பேர் விரும்பி வாங்கவும் செஞ்சாங்க. அதனால விற்பனை அதிகமாச்சு. இதனால ஒரு பிசினஸ் உருவாச்சு. அதனால இந்த ஏமன் கண்ட்ரில என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரூட்ட அதிகமாவே பயிரிட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊர்ல எப்படி டீ கடைலாம் இருக்கோ, அதே மாரி அவங்க ஊர்ல அவங்க காஃபி ஹவுசஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 17th செஞ்சுரில தான் இந்த காஃபி ஐரோப்பாவ வந்து அடைஞ்சது. கூடவே வேறு சில சூழ்ச்சியையும், சில சச்சரவையும் கொண்டு வந்துச்சு இந்த காஃபி. சில பேர் இது சாத்தானோட ட்ரிங்க்னு சொன்னாங்க. சில பேர் இது கிறிஸ்தவ மதத்தோட பானமாவே அறிவிச்சாங்க. காஃபி ஹவுஸ் இதனால ரொம்பவே வேகமாக ஐரோப்பா முழுசும் பரவ ஆரம்பிச்சது. காஃபி அட்லாண்டிக் வழியா தான் இந்த புதிய உலகத்துல பயணிக்க ஆரம்பிச்சது. 18th செஞ்சுரிலலாம் டீக்கு தான் அதிகமான மவுஸ் இருந்துச்சு. அப்படி இருந்துமே கூட காஃபி தன்னோட நிலைப்பாட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்கா உருவாக்கிச்சு. சுதந்திர போராட்டத்தின் போதெல்லாம் காஃபியை ஒரு பானமாகவே குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த காஃபி ஒரு புரட்சியின் கருவியாகவே மாற